ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். என்னத்த சௌக்கியங்க, மார்க்கெட் இந்த மாதிரி ப்ளீட் ஆகுது, பிளட் பாத்து தாங்க. என்னமோ கிடு 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 கிடுன்னு சரிஞ்சிக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டு. பிட்காயின் பார்த்திங்கன்னா க்ரூஷியல் சப்போர்ட் ஜோன்ஸு எல்லாமே பிரேக் பண்ணியிருக்கு. அந்த $90,000 கூட பிரேக் பண்ணிவிட்டு $92,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுவும் பிரேக் பண்ணி $90,000 பிரேக் பண்ணி $89,000 கிட்டே வந்திருக்கு. திருப்பி இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு கொஞ்சம் $90,000 கிட்டே இருக்குது. பட் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே சரி கிட்டு 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 கிட்டுன்னு உழுது. என்ன எங்கே போய் தான் முடிவு போதோ புரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக இந்த 3 நாள் கிரிட்டிக்கல் தான் நம்ம கிரிப்டோ கரன்சிக்கு. இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்கு 3 நாளும் ரொம்ப கிரிட்டிக்கல் ஜோனில் இருக்குது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட். அதுக்கு ரீசன்ஸ் எதுக்கு இவ்வளோ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்திருக்குன்னா, மெயினாக இன்னைக்கு ஈவினிங், நமக்கு ஈவினிங்கு அமெரிக்காவில் பகல், அங்கே செனேட்டில் நம்ம கிரிப்டோ ஸ்ட்ரக்சரல் ரெகுலேட்டரி பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு டேபிளில் வைக்க போகிறாங்க. அந்த ஃபியர் மார்க்கெட்டுக்கு பயமாக இருக்குது. இது என்ன நடந்துடுமோ என்னமோ, இந்த பில்லு ரெகுலேட்டர் பாஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு ஏகப்பட்ட பயம் வந்துடுச்சு. இன்வெஸ்டர்ஸுக்கு ஏகப்பட்ட பயம் வந்துடுச்சு. என்ன நடக்கும், என்ன எப்படி மார்க்கெட்டில் ரிவைவ் ஆகுமா இல்லையா, எந்த காயின்ஸ் இருக்கும் எந்த காயின்ஸ் இருக்காது, எந்த கம்பெனிஸ் மேலே என்ன ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இன்னும் 2 இருக்குது, அது கூட சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இது ஒரு பயங்கரமான சரிவு, பயங்கரம் அப்படி இப்படி இல்லை, செல் ஆஃப் குளோபல்லி கம்ப்ளீட் கிரிப்டோ மார்க்கெட்டில் எல்லா காயின்ஸும், பிட்காயின், ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே கிடு கிடு கிடுன்னு விற்று தொலைக்கிறாங்க. விற்றுடுறாங்க கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் அமெரிக்காவில் இருக்கிறது செனேட்டில் பில் 1. அடுத்தபடியாக நாளைக்கு வெட்னஸ்டே, நாளைக்கு ஈவினிங் நைட்டு நமக்கு என்விடியான்னு ஒரு கம்பெனி, நம்ம செமிகண்டக்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற, சிப்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற பெரிய கம்பெனி அமெரிக்காவில். அது $ட்ரில்லியன்ஸ் கம்பெனி. அந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வருது. அந்த கம்பெனி ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே பயமாக இருக்குது. அது கிரிப்டோ கரன்சிக்கு லிங்க் இருக்கிற கம்பெனி. அந்த கம்பெனி ரிசல்ட்ஸ் வந்தால் என்ன ஆகுமோ என்னமோ, எப்படி இருக்குமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. இது இல்லாமல் தேர்ஸ்டே அன்னைக்கு அமெரிக்காவில் ஜாப்லெஸ் கிளைம் ரிப்போர்ட் டேட்டா வரப்போகுது. அமெரிக்கா கவர்மெண்ட் ஷட் டவுனுக்கு அப்புறம் ரீஓப்பன் ஆனப்புறம் ஃபஸ்ட்டு டேட்டா அதுதான் வருது, எக்கனாமிக்கல் டேட்டா. இந்த டேட்டா ரொம்ப க்ரூஷியல். நம்ம ஃபெட்டு ஃபர்தர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எப்படி வைக்கிறது, இந்த வருஷத்தில் டிசம்பர் மாதத்தில் கட் பண்ணுறதா இல்லை 2026 3 ரேட் கட்ஸ் இருக்கும் அப்படின்னாங்க. அந்த 3 ரேட் கட்ஸ் எப்படி வைக்க போகிறாங்க, என்ன ஒரு வேளை இருக்குமா இருக்காதா, என்ன சிச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக இந்த ஜாப்ஸ் டாட்டா பேஸ் பண்ணியிருக்கு. இந்த தேர்ஸ்டே வரப்போகிற ஜாப்ஸ் டாட்டாவில் தான் இம்பார்ட்டண்ட்டாக எப்படி பேஸ் பண்ணியிருக்கு. இது இருக்கிற லேட்டஸ்ட்டு சுச்சுவேஷன். இந்த 3 நாளும் ரொம்ப கிரிட்டிக்கல். நம்ம ரொம்ப கிரிட்டிக்கல் ஜோனில் இருக்கிறோம். ஏன்னா ஆல்ட் காயின்ஸில் கூட பார்த்தீங்கன்னா எத்தீரியம் ஆல்மோஸ்ட் 2800 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனுன்னு எதிர்பார்த்தேன். $2,900 வரைக்கும் வந்தது. அது பிரேக் பண்ணி $2,800 பிரேக் பண்ணிடுச்சுன்னா கீழே $2,300 வரும். கொஞ்சம் பெட்டராக நிற்கிறது சொலானா $130 அபவ் நிற்குது. பார்க்கணும் அது இந்த 2-3 நாளில் தாக்கு பிடிக்குமோ இல்லையோ தெரியல. எல்லா காயின்ஸும், ஆல்ட் காயின்ஸும் எல்லாம் பார்த்தீங்கன்னா பால்கா டாட்டெல்லாம் $220 $230 கீழே வந்துடுச்சு, இன்னும் டவுனுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம XRP ரிப்பிள்
எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் பார்த்தீங்கன்னா 194 ரூபாய்க்கு வந்தது, 190 ரூபாய்க்கு வந்தது இன்னைக்கு காலையில். இன்னும் டவுன் ஆகிட்டே இருக்குது. எவ்வளோ சவரம் சரிவு வரும், எந்த அளவுக்கு டவுன் சைடு போகும், எந்தெந்த காயின்ஸ்னு சொல்ல முடியல. எல்லா ஆல்ட் காயின்ஸும் டவுனாக போகுது. அதுக்கு தான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸு, என்னோடய வியர்ஸ்க்கு இந்த மெசேஜ் பாஸ் ஆன் பண்ணணும். கொஞ்சம் காஷியஸாக இருங்க, இந்த டைமில் பத்திரமா இருங்க. அவசரப்பட்டு எதுவும் வாங்குகிற யோசனை இப்போ வானாம். எதுவும் எந்த காயினும் இப்போ எந்த காயின் ஆனாலும் வாங்கவே வாங்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இந்த 3 நாள் ஆகட்டும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம், வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்துக்கலாம் எப்படி இருக்கும் மார்க்கெட்டு, ட்ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு ஃப்ரெஷ் பையிங் பண்ணிக்கிறது பெட்டர்னு என்னுடைய ஒப்பீனியன். நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அவசரப்பட்டு எதுவும் பையிங் பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் என்ன தான் நடக்குது, என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா எஸ்சிசி கிளியராக சொல்கிறாரு, அவங்களுக்கு ரூலிங் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியும் அப்போசிஷன் டெமோக்ராட் பார்ட்டியும் அவர் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக வைங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. ரெகுலேட் பண்ணுறப்போ இந்த ரூல்ஸு நல்லா இருக்கணும், இல்லைன்னா நாங்கள் பில்லு பாஸ் பண்ண மாட்டோம், அந்த நிலைமையில் இருக்குது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு. நல்லது தான், அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் இந்த திருட்டு பசங்க ஃப்ராட் பண்ணாமல் நம்ம பணம் பத்திரமா இருக்கும், நம்ம கேபிட்டல் சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த வாரம் இந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷனு. அதுக்கு தான் நான் கிரிட்டிக்கல் வீக் அப்படின்னா, இந்த வீக் ரொம்ப குரூஷியல் வீக் நமக்கு. இந்த 3 நாள், இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு, இந்த 3 நாள் மாத்திரம் பத்திரமா இருங்க. எதுக்கும் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏதோ அவசரப்பட்டு ரிஸ்க் எடுக்கலாம், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஒன்று மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஷார்ட் பண்ணுங்கள் மார்க்கெட்டில். பிட்காயின் எல்லா காயினும் ஷார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல பணம் கிடைக்கும். ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிறவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. ஷார்ட் பண்ணலாம் மார்க்கெட்டு. டவுன் சைடு தான் இந்த 3 நாள் கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பவுன்ஸ் பேக் ஆகி திருப்பியும் கிடுகிடுன்னு ஏறிடும் அப்படின்னு நான் நினைக்கல. என்னமோ சொல்ல முடியாது, கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 3 நாளுக்கு கொஞ்சம் அவ்வளோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக இன்னும் கீழே சரிஞ்சு தான் கீழே வரும், மார்க்கெட் டவுனுக்கு தான் வரும், தவிர்த்து மேல் நோக்கி போகாதுன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்க வேண்டிய காயின்ஸில் பார்த்தீங்கன்னா, எத்தீரியம் கொஞ்சம் டவுனில் இருக்குது. எத்தீரியம் டவுனில் இருக்குது. ஒரு 2 lakhs ரேஞ்சுக்கு வந்தால் வரலாம், சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ஆர்பி 170 160 அந்த ரேஞ்சுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பால்கா டாட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கணக்கு பிரகாரம் கிட்டத்தட்ட 200 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவ்வளோ டவுன் சைடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காலா காயின் ஏதாவது 70 பைசா கீழே கடிச்சதுன்னா பை லக், 70 பைசா கீழே 60 பைசா 50 பைசாவில் கடிச்சா வாங்குங்க. அது பரவாயில்ல. அது எப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் திருப்பி ஏறிடும், 2-3 நாளில் ஏறிடும். சின்ன காயின் காலா காயின் அதில் கொஞ்சம் ஒன்றுன்னா ரிஸ்க் எடுங்க. அதுவும் ஒரு 50 பைசா கிட்ட வந்தால், 50 பைசா கிட்ட வந்ததுன்னா சான்ஸ் எடுங்க. இந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷனு. பார்த்து பத்திரமா, எதுவும் அவசரப்பட்டு ஸ்பாட்டில் எதுவும் பையிங் பண்ணாதீங்க. பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எப்போக்கப்போ அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங் திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது இருந்தால் மார்க்கெட்டில் நியூஸ் இருந்ததுன்னா திருப்பியும் ராத்திரி 8 மணிக்கு இன்னொரு வீடியோ பண்ணி உங்களுக்கு ஃப்ரெஷ் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்களை யாராவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDesk எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதோடய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த தகவல் வேணும்னாலும், இந்த லிங்க் வேணும்னாலும், CoinDesk லிங்க் வேணும்னாலும் என் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ எண்டில் இருக்கும். அதில் பார்த்துக்கிட்டு என் கூட சாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கலாம். பட் மார்க்கெட் மாத்திரம் பயங்கரமாக சரிஞ்சிருக்கு. சரியுது, இன்னும் சரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, கண்டினியூ ஆகுது, நிற்கலை, இன்னும் கீழே போயிட்டு தான் இருக்குது. பார்க்கணும் எவ்வளோ தூரம் டவுன் சைட் போகும்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.